ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மிஸ்டர் ஒலிம்பியா 2020 ஃபைனல் யார் ஜெயிச்சான்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மிஸ்டர் ஒலிம்பியா 2020 நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். மிஸ்டர் ஒலிம்பியா ஹிஸ்ட்ரிலேயே தேர்ட் டைம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. என்னன்னா 3 மிஸ்டர் ஒலிம்பியா பாடி பில்டர்ஸ் சேம் ஸ்டேஜில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய தேர்ட் மிஸ்டர் ஒலிம்பியா பாடி பில்டிங் காம்படிஷன் மிஸ்டர் ஒலிம்பியா 2020. இதில் பார்த்தோம்னா 7 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா ஃபில்கித், அதுக்கப்புறம் 2019 லாஸ்ட் இயர் சாம்பியன் பிராண்டன் கரி, 2018 சாம்பியன் தி பிளேட் ஏஜ்லெஸ் டெக்ஸ்டர் ஜாக்சன். ஸோ 3 பேர் இருந்தாங்க. நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாருக்குமே ஃபில்கித் அண்ட் பிராண்டன் கரி மேலே தான் இருந்தது. நான் மீட்டிங் ஒலிம்பியன்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த இதில் நான் சொல்லியிருந்தேன் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாருமே ஃபில்கித் ஆர் பிராண்டன் கரியான் இருக்குது. பட் அதையும் தாண்டி பிக்ராமி ஸ்பெஷல் இன்வைட்டில் வந்திருக்கிறாரு. அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர லெவலில் அவரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்ன மாதிரியே இந்த வருஷம் மிஸ்டர் ஒலிம்பியா 2020 பிக்ராமி சாண்டர் டிராஃபி அடிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர அளவில் சந்தோஷமாக இருக்கிறாங்க. செகண்ட் பார்த்தோன்னா லாஸ்ட் இயர் மிஸ்டர் ஒலிம்பியா 2019 சாம்பியன் பிராண்டன் கரி. ஸோ லாஸ்ட் இயர் இருந்ததை விட இந்த வருஷம் நல்ல ஃபார்ம்லேயே தான் வந்திருக்கிறாரு. அது அவரே ஓப்பனாகவே இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். ஸோ பிராண்டன் கரியை பற்றின தனியாக ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன் லாஸ்ட் வீக் அவர் ரிலீஸ் பண்ண ஒரு ஃபோட்டோவை வச்சு. பட் அந்த வீடியோலேயே நான் கிளியராகவே சொல்லியிருப்பேன். அப்பர் பாடி ஃபிசிக் பார்க்குறதுக்கு ரொம்பவே டீட்டெயிலாக நல்லா இருக்குது. பட் லோவர் பாடி ஃபிசிக் அந்தளவு கிளியராக இல்லைன்றதை நான் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ அவருக்கு மேபி மைனஸ் லோவர் பாடியாக தான் இருந்திருக்குன்றது என்னுடைய அப்சர்வேஷன். தென் தேர்ட் ஒன் பார்த்தோன்னா 7 டைம் மிஸ்டர் ஒலிம்பியா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தேர்ட் பிளேஸ். அவருக்கு இருந்த அந்த பபிள் கட் பிரச்சனை தான். ஸோ அதை தவிர்த்து வேறு எதுவும் மைனஸ் எனக்கு அவருடைய ஃபிசிக்கில் தெரியலை. பபிள் கட் பிரச்சனை ஒன்று இருந்தது தான் தேர்ட் பிளேஸ் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு ரீசன் நான் நினைக்கிறேன். மேபி நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம். ஸோ அந்த இஷ்யூ இல்லாமல் ஃபுல்லாகவே ரெக்கவரி ஆகி கிளியர் ஆகி வந்தாருன்னா கண்டிப்பாக 8 டைம் மிஸ்டர் ஒலிம்பியா பார்க்கலான்றது ஒரு எதிர்பார்ப்பு பார்க்கலாம். தென் ஃபோர்த் பார்த்தோம்னா ஹாரி செப்பன். ஸோ ஹாரி செப்பன் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சுன்னு சொல்லணும். அட்லீஸ்ட் தேர்டாவது வருவாருன்னா எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருந்தது. அவருடைய பாடி ஃபேஸில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாவும் இருந்தது, ரொம்பவே டெஃபினேஷனாகவும் இருந்தது மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது. பட் ஏன் 4th பிளேஸ் வந்தாருன்றது தெரியல. அவருக்குமே மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான். ஸ்டேஜில் 4th பிளேஸ் அவர் கூப்பிடும்போது அவர் போகவே இல்லை, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நடந்தே போனார். ஸோ அவருக்கும் சரி அவருடைய ஃபேன்ஸுக்கும் சரி இது மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான், ஏமாற்றம் சொல்லலாம். தென் 5th வில்லியம் போனக். லாஸ்ட் டைம் 3rd பிளேஸ் வந்திருப்பார். ஸோ லாஸ்ட் டைம் இருந்ததை விட இந்த வருஷம் அந்தளவு கண்டிஷனில் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பார்க்கலாம். இவங்க 5 பேர் தான் மிஸ்டர் ஒலிம்பியா 2020 டாப் 5 பாடி பில்டர்ஸ். இதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் ஏஜ்லெஸ் பாடி பில்டர். ஸோ இந்த வருஷம் அவருடைய லாஸ்ட் பாடி பில்டிங் காம்படிஷன் தி பிளேட் ஏஜ்லெஸ் டெக்ஸ்டர் ஜாக்சன். அவருக்கு மிஸ்டர் ஒலிம்பியா 2020 அவருடைய 21வது மிஸ்டர் ஒலிம்பியா பாடி பில்டிங் காம்படிஷன். கேட்கறதுக்கே ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. அவருடைய லாஸ்ட் ஸ்டாண்டிங் அந்த மிஸ்டர் ஒலிம்பியா போசிங் கொடுக்கும்போது ரொம்பவே அழுதுட்டாரு. பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. கண்டிப்பாக அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். மேலும் இந்த வருடத்துக்கான மிஸ்டர் ஒலிம்பியா 2020 பீப்புள்ஸ் சாம்பியன் டைட்டிலையும் பிக்ராமி அவங்க தான் வாங்கியிருந்தாங்க. மேலும் இந்த மிஸ்டர் ஒலிம்பியா 2020 ஃப்ளக்ஸ் வீலர் அவங்களுக்கு ஒலிம்பியா இன்ஸ்பிரேஷன் அண்ட் கரேஜ் அவார்ட் கொடுத்துருப்பாங்க. இவர் ரோனிக் பீரியடில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாடி பில்டர்னு தான் சொல்லணும். அதாவது மகுடம் சூட்டப்படாத மிஸ்டர் ஒலிம்பியான்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அந்தளவு ரோனிக் டஃப் கொடுத்து செகண்ட் பொசிஷன் வருவாங்க. ஸோ ரோனிக் பீரியட்லேருந்து நிறைய பாடி பில்டர்ஸ் வந்து மகுடம் சூட்டப்படாத மிஸ்டர் ஒலிம்பியா தான். லைக் கெவின் லிவிரோன், ஃப்ளக்ஸ் வீலர் இவங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் ஃபில்கித் பீரியடில் இருந்த கேகிரின், அவருமே ஒரு மிகப்பெரிய ஒரு மகுடம் சூட்டப்படாத ஒரு மிகப்பெரிய ஒரு பாடி பில்டர். அந்த வரிசையில் இருந்தவர் தான் ஃப்ளக்ஸ் வீலர். அவருக்கு இந்த மிஸ்டர் ஒலிம்பியா 2020 இன்ஸ்பிரேஷன் அண்ட் கரேஜ் அவார்ட் கொடுத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். பாடி பில்டிங் பற்றின டவுட்ஸ் எதாவது இருந்தாலும் இல்லை ஃபிட்னஸ் டயட் இதை பற்றின டவுட்ஸ் எதாவது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் இருக்கலாம். கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் நாங்கள் போடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.